ஸோ இவங்க சீனியர் ஆங்கர்ன்றனால எல்லா ஷோலையும் இவங்களே போறது கரெக்டா? அது எப்படி பாக்குறீங்க? தப்புதான். உங்களோட டிஆர்பி காண்டி நிறைய ஏத்துவாங்க, அவங்க காசுக்காண்டி நிறைய சம்பாதிப்பாங்க. ஸோ அதை வச்சுக்கிட்டு இது வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆங்கரா வந்தாலும் அந்த இடத்துல அவங்க பண்ண ஷோ வந்து அந்த இடத்துல அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் போகணும். பிரியங்காவை பத்தி உங்களுக்கு தெரியல, ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கேரக்டர் பிரியங்காலாம் அப்படி காட்டாங்க. பிரியங்கா ஃபுல் ஓப்பன் டைப். பிரியங்கா மாக்கா பண்ண கூட அப்பப்போ லைட்டாக காட்டுவார். ஓகே, ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்குது. பிரியங்கா மேலேயும் தப்பு இருக்குது, மணிமேகலை மேலேயும் தப்பு இருக்குது. ஏன்னா இப்போ மணிமேகலை வந்து இப்போ தான் அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி கிராஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. நான் ஒன்று மட்டும் சொல்லி நான் எப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் டிவியில் நான் தான் ப்ளஸ்ஸாக தெரியும்னா எல்லாரும் ஆசைப்படுவாங்க. படாமலாம் இருக்க மாட்டாங்க. அது அவங்க சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்கன்னு தெரியாது. நானுமே இல்லை 10 ஷோலி நான் தான் ப்ளஸ்ன்னா நான் ஆசைப்படுவேன். 10 ஷோவுக்கு நான் தானே கெத்தாக தெரியணுன்ட்டு. அது எப்படின்னு சொல்ல நான் ஒரு ஆன்சர் சொல்லிட்டேன், நீங்களா புரிஞ்சுங்க. அவ்வளோதான். கேரக்டர் வந்து நல்லா ஜாலியா இருக்கும். பட் வந்து வேற ஒருத்தவங்களை டாமினேட் பண்றப்போ அது தப்பு தான். இல்லை, பிரியங்கா அப்படி பண்ண மாட்டாங்க. பிரியங்கா எங்களுக்கு தெரியும். நான் பிரியங்கா, மாக்காப்பா, ஆஞ்சலினா இவங்கக்குள்ள நாங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். எங்களுக்கு தெரியும். அவங்க அப்படி கிடையாது. சிஸ்டர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரியங்கா விசஸ் மணிமேகலை இஷ்யூ போயிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்க? ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்குது. பிரியங்கா மேலேயும் தப்பு இருக்குது, மணிமேகலை மேலேயும் தப்பு இருக்குது. ஏன்னா இப்போ மணிமேகலை வந்து இப்போ தான் அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி கிராஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. எப்படி பார்க்குறேன்னா ப்ரோ, இப்போ நம்மளை ஒருத்தங்க டாமினேட் பண்ணுறாங்கன்னா நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே. இப்போ டேய் பாடா அப்படின்னு சொன்னால் நம்ம ஏஜுக்கான பீப்புள் இருந்தாலே என்னடா இவன் இப்படி கூப்பிட்றான், அதுவும் ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்மில் அப்படி கூப்பிட்டா நமக்கே அப்படி ரொம்ப வெறியாகும். ஸோ அவங்க பண்ணது அப்படி தப்பு தான். ஏன்னா அவங்க ஷோவில் வந்து அவங்க ஆங்கரில் ஏன்னா குக்காக தான் வந்திருக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க நார்மலாக எல்லா கண்டெஸ்டன்ட் மாதிரி ரெண்டு போயிருக்கலாம். ஆனால் ரொம்ப டாமினேட் பண்ணுறதுனால அவங்க மணிமேகலை பண்ணது கரெக்ட் தான் ப்ரோ. கேரக்டர் வந்து நல்லா ஜாலியா இருக்கும். பட் வந்து வேற ஒருத்தவங்களை டாமினேட் பண்றப்போ அது தப்பு தான். ஆஸ் அ பாயிண்ட் ஆஃப் வியூ மணிமேகலை மேம் அவங்க பேசுறது வந்து கரெக்டு தான். ஏன்னா செல்ஃப் ரெஸ்பெக்டை தவிர நமக்கு எதுவுமே வந்து இது கிடையாது. ஏன்னா செல்ஃப் டிக்னிட்டி அண்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தென் ஒர்க். ஏன்னா நம்மளை ஒருத்தவங்களை டாமினேட் பண்ணி இது பண்ணுற அளவுக்கு நம்ம ஒன்றும் அந்த அளவுக்கு விட்டாலும் கிடையாது. ஏன்னா இந்த சொசைட்டி அப்படி தான் இருக்குது. ஒருத்தவங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டாலுமே அடுத்தவங்க வந்து இவன் நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நினைக்கிறாங்க. ஸோ அவங்க பேசுறது தப்பு கிடையாது. அட் த சேம் டைம் பிரியங்கா அவங்க வந்து இன்னும் ஸ்டில் அவங்க அதை பற்றி பேசவே இல்லை. ஸோ ரெண்டு பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூ தெரிஞ்சால் மட்டும்தான் பப்ளிக்கான நம்ம வந்து ஒரு கரெக்டான ஒப்பீனியன் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க சொன்னாங்கிறதுக்காண்டி நம்ம வந்து ஒரு கரெக்டான இது சொல்ல முடியாது. பிரியங்காவை பற்றி உங்களுக்கு தெரியல, ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஒஸ்ட் கேரக்டர். அப்போ வந்து மணிமேகலை சொல்றது கரெக்டாக இருக்குமோ? கன்ஃபார்மாக இருக்கும். ஸோ பிரியங்கா வந்து கொஞ்சம் டாமினன்ஸ் கொடுக்கக்கூடாது. என்ன தான் அவங்க வந்து ஒரு சீனியர் ஆங்கராக இருந்தாலும் லைக் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், இப்படி பண்ணுங்கன்னு. ஆனால் ஒரு ஸ்க்ரீன் முன்னாடி அப்படி பேசக்கூடாது. அதே மாதிரி பார்த்தாலும் இப்போ முன்னாடி சீசன்லலாம் மணிமேகலை வந்து ரக்ஷன் மட்டும் ஆங்கராக இருக்கும்போது அவர் போங்க ரக்ஷன் வேண்டாம், நான் வரேன் அந்த இடத்துக்கு, அவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அது வந்து காமெடி கண்டென்ட்னா இவங்க சொல்கிறது காமெடி கண்டென்ட் தானே. ஸோ அப்போ ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்குது. ஸோ இது காம்ப்ரமைஸாக போனால் காம்ப்ரமைஸ் ஆகலாம், இல்லை ஈகோ எடுத்தோன்னா இப்படி தான் கொஞ்சம் கிளாஷ் ஆகும். மீடியாவில் காமிச்ச வரைக்கும் அப்படி டாமினேட் பண்ணுவாங்க. இன்க்ளூடிங் சொல்ல போனால் பூஜா மேம் அவங்க கூட இப்போ ரீசெண்டாக ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கிறதுக்காண்டி அவங்கள பற்றி இவங்கள பற்றியும் தப்பாக பேசக்கூடாது. ஸோ பி கைண்ட். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ வெயிட் பண்ணி ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நம்ம டிசிஷன் எடுக்க முடியுமே தவிர அவங்க இப்படி சொல்லிட்டாங்க அதுக்காண்டி இப்படிலாம் இது பண்ணணும்னு சொல்ல முடியாது. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டு தான். பட் இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஸோ எது வேணாலும் நடந்திருக்கலாம். ஸோ வி ஷுட் திங்க் அபவுட் தட் திங். ஆக்சுவலி டாமினேட் பண்ணுற மாதிரி இல்லை, கொஞ்சம் ஃபன்னியாக இருக்குது. மேபி அவங்க ரொம்ப மணிமேகலை வந்து ரொம்ப உள் வாங்கி எடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹர்ட்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஓகே, பிரியங்கா பிடிக்கும், நல்லா பேச. நான் விஜய் டிவில தான் டான்ஸ்ல ஒர்க் பண்றேன். அப்படிங்களா? சூப்பர். அப்போ நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியும் உள்ள நடக்கிறது. அவங்களுக்கு தெரியும். ஆனா இவங்க அதிகமா எங்க கூட இவங்க எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. சரி, ஓகே. பிரியங்கா அவங்களோட கேரக்டர் அவங்க டாமினேட் பண்ற கேரக்டரா? இல்ல பிரியங்கா சூப்பர். பிரியங்கா ஜாலியா பேசுவாங்க, நாங்க விளையாடுவோம் ஜாலியா. ஓகே, அப்ப இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இப்போ ரசிகர்கள் எல்லாம் வந்து கமெண்ட்ல இருந்து எல்லாருமே அவங்கள தான் தப்பா சொல்றாங்க. இதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? இல்ல பிரியங்கா அப்படி பண்ண மாட்டாங்க. பிரியங்கா எங்களுக்கு தெரியும். நான் பிரியங்கா, மாக்காப்பா, ஆஞ்சலினா இவங்கக்குள்ள நாங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். எங்களுக்கு தெரியும். அவங்க அப்படி கிடையாது. இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி, இவ்வளோ பெரிய சேனல் வந்து ஒரு ஆங்கருக்காக இத்தனை பேரை வேலையை விட்டு அனுப்புவாங்களா? அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது தப்பு தான். ஏன்னா ஒருத்தங்க சென்டர்டாக இருக்கக்கூடாது. யார் நிறைய கண்டென்ட் கொடுக்குறாங்க எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸ் தான். ஸோ ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே கொடுக்கணும். ஒருத்தரை மட்டும் டாமினேட் பண்ணி அடுத்தவங்கள சப்ரஸ் பண்ணக்கூடாது.
ஓகே ஆனா பொய்யா இருக்கலாம் மேபி யாருன்னா மாத்தி சொல்றதா ஆனா இருக்கும். இப்போ ரசிகர் பெரும்பாலும் என்ன சொல்றாங்கன்னா பிக் பாஸ்லயே அவங்க கேரக்டர் பார்த்து டாமினேட் பண்றாங்க. ஏன்னா பிக் பாஸ்ல தெரியும் பிரதிபலிக்கும் அவங்களோட உண்மையான கேரக்டர். அதுல பார்த்திருக்கோம் அவங்க டாமினேட் பண்ணாங்க, இதுலயே பண்றாங்க. ஏன்னா சில கிளிப்ஸ் எல்லாம் பாத்தீங்களா அவங்க ஆங்கர் சொல்லி அவங்களே பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருந்தது. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? மேபி எங்ககிட்ட டிவி செட்ல அப்படி நடந்துக்கலாம், பர்சனலா எப்படி வேணாலும் சொல்லலாம், எப்படி வேணா இருக்கலாம். அவங்க ஒருத்தவங்களுக்காக மொத்த ப்ரொடக்ஷனும் நம்ம இது பண்ண முடியாதுல்ல. அவங்க ப்ரொடக்ஷன்ல இருக்கவங்க அவங்க எவ்வளவு எஃபெக்ட் பண்றாங்க நம்மளுக்கு தான் தெரியும். Okay. அது வந்து நம்ம இது பண்ண முடியாது. ஒருத்தவங்களுக்காக அவங்க பண்ண தப்புக்காக மொத்த ப்ரொடக்ஷனும் குறை சொல்ல முடியாது. Okay. அந்த ஒரு விஷயத்துல மணிமேகலை பண்றது. ஓகே இப்போ ஒரு திறமையான ஆங்கர் அவங்க பிரியங்கா இருக்காங்க, அதனால தான் திறமையான ஆக்டர். ஆனா வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படி சொல்லிடலாம். ஆனா மொத்த ப்ரொடக்ஷனையும் சொல்றது தப்பு. மணிமேகலை வந்து அவங்க மேல இருக்க கோவத்துல மொத்தமா சொல்லக்கூடாது. அவங்கள வேணா பர்சனலா வேணா எதனா எடுத்துக்கலாம். ஆனா மொத்தமா சொல்றது வந்து தப்பு தான். ஆங்கரா வந்தாலும் அந்த இடத்துல அவங்க பண்ண ஷோ வந்து அந்த இடத்துல அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் போகணும். ஓகே அந்த கலாய்ச்சாலும் அது ஒரு விளையாட்டா எடுத்து தான் எப்படி இருந்தாலும் அந்த காமெடி அதுதான் பாப்பாங்க. அதனால கூட பண்ணிருக்கலாம். எல்லாமே காமெடியா தான். சோ அதனால அந்த இடத்துல வந்து அவங்க எல்லாரும் பண்ணி தான் போணுமே. இதெல்லாம் இருந்தாலும் வந்து அப்படி இல்ல. நம்மளுக்கு வந்து காமெடி தான். சோ எல்லாமே ஒரு காமெடி தான். மத்தவங்க மனசை ஹர்ட் பண்ண கூடாது. காமெடி பண்ணலாம், டாமினேட் பண்ண கூடாது. காமெடியா இருக்கணும். ஓகே வருமானத்தை விட தன்மானம் எடுத்துக்கிறது நீங்க கத்துக்கின விஷயம். ஓகே யாரா இருந்தாலுமே அந்த வருமானம்ன்றதை விட தன்மானம் தான் ரொம்ப பெரிய விஷயம். நிச்சயமா வாய்ப்பு இல்லை. ஏன்னா இன்னும் சொல்ல போனா சிவகார்த்திகேயன் சாருமே அந்த ஃபீல்ட்லேருந்து வந்தவர் தான். ஸோ அவருக்கே நல்லாவே தெரியும் ஒரு ஆங்கரிங் ஃபீல்டு வந்து எந்த அளவுக்கு டஃப்னு. எல்லாருக்குமே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, எல்லாருக்குமே நிறைய டேலண்ட்ஸும் இருக்கு. ஆனா இங்க டாமினன்ட்டுங்கிறது வந்து பார்த்தா கண்டிப்பா வந்து இதை எனக்கு எப்படி சொல்றதுன்னு சரியா தெரியல. பட் ஆனால் வந்து ஒருத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வயசு வச்சோ வந்து நிறைய பேர் இங்கே டாமினேட் பண்ணுறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா பேசிக்காக நம்ம ஒர்க்லேயே இருக்கலாம். இவங்க 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்காங்க, அவங்க 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்காங்க, ஏன் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் கூட இருப்பாங்க. ஏன்னா அவங்களாம் என்ன வயசு கம்மியாக தான் இருப்பாங்க. இல்லைனா 60 வயசு 70 வயசு உள்ளவங்க வேலை பார்ப்பாங்க. அதுக்காண்டி அவங்களோட டாமினண்ட்டாக எடுத்துக்கணும்னா நம்ம ஒன்றும் இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நம்ம நார்மலாக நமக்கு டேலண்ட் இருக்குது, நம்ம டேலண்ட் இருந்தால் நம்ம முக்கியமாக இது பண்ணி பார்க்கலாமே தவிர இவங்க டாமினேட் பண்ணுறாங்க அவங்க டாமினேட் பண்ணுறாங்க அதுக்காண்டி நம்ம செல்ஃப் இம்பார்ட்டன்ஸை விட்டு கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே மணிமேகலை வந்து ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க, வருமானத்தை விட தன்மானம் தான் பெருசு சொல்லி வெளியே போயிருக்காங்க. இது ஒரு பொண்ணா ஒரு ஹியூமனா நீங்க எப்படி பாக்குறீங்க? கரெக்டு தான். அவங்களுக்கு அந்த இடத்துல அவங்க ப்ரெசன்ஸ் அங்கே இல்லை. எனக்கு வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆக்சுவலி எபிசோடில் வர எபிசோடில் அவங்களோட ப்ரெசன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அப்படி அவங்க நினைக்கும்போ அல்டிமேட்லி மணியை விட நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் தானே முக்கியம். ஓகே அப்படி என்ன பிக் பாஸ்ல பிரியங்காவோட கேரக்டர் பார்த்து நீங்க அப்படி ஒஸ்ட்ன்றீங்க? நீங்க பிக் பாஸ் பார்த்தது இல்லையா? நான் பார்க்க மாட்டேன் ப்ரோ, அதான் கேட்குறவங்கள. அது நல்லா உங்களுக்கு தெரியல. நீங்க போய் அப்படியே ஹாட் ஸ்டார்ல போய் பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஓகே இப்போ வந்து பிரியங்கா வந்து சீனியர் ஆங்கர் சொல்றாங்க, அதனால வந்து டாமினேட் பண்றேன்னு சொல்றாங்க. அது கரெக்ட்னு நினைக்கிறீங்களா? விஜய் டிவில அப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? பிக் பாஸ் பார்த்ததே உங்களுக்கு புரியும் ப்ரோ. இல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் அவரா டாமினேட் பண்ணுவா. ஓகே அவங்க தான் டாமினேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா உண்மையாக அவங்க சொல்ற மாதிரி பாலிடிக்ஸ் நடந்திருக்கும், அதனால மணிமேகலை வெளியே வந்திருப்பான்னு நினைக்கிறேன். கரெக்டா? அஃப்கோர்ஸ். அப்போ மணிமேகலை மேலே தப்பே இருக்காதா? அப்படி சொல்ல முடியாதுல்ல, நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாதுல்ல. ஸோ பிக் பாஸ் பார்த்த வரைக்கும் அதுலயே அப்படி தான் டாமினேட் பண்ணுவாங்க. ஓகே உங்களை பொறுத்த வரைக்கும் அப்போ பிரியங்கா பண்ண சான்ஸ் அதிகமா இருக்கு. அவ மேல தப்பு இருக்கு. ஓகே ப்ரோ தேங்க்ஸ். தன்மானம் முக்கியம் இல்ல, பணம் சம்பாதிக்கலாம், பேர் போயிடுச்சுன்னா அவ்வளவுதான், சம்பாதிக்க முடியாது. ஓகே அப்போ இப்போ இவ்வளவு பெரிய ஷோல ஒரு 5 வருஷமா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சட்டுன்னு வெளியே வரதுக்கு இது ஒரு பெரிய காரணமா இருக்கு. இது ப்ரொடக்ஷன் சைடு இதெல்லாம் வந்து நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா சும்மா வெளியே வந்துட மாட்டாங்களா? அவ்வளவு பெரிய ஆஃபர் அவங்களுக்கு இருக்கு விஜய் டிவில. ஸோ இப்படி வெளியே வரதுக்கு காரணமா டிவி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சேனலும் இப்போ ஆங்கர் யாரு 2 பேரும் கேட்டால் பெரியவங்க தான் எல்லாரும் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் ஃபெமிலியரான பேஸு, யார் கேட்டாலும் சொல்லுவாங்க. ஸோ டிவிலேயும் அவங்களுக்கு தான் சப்போர்ட் வரும். இன்னொன்று இவங்க வெளியே போனாலும் இவங்க சம்பாதிப்பாங்க ஈஸியாக. அவங்க ஒரு தனியாக ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, அவங்க தனியாக போகிற அதுக்கும் ஒரு ஃபேன்ஸ் பேஜ் இருக்குல்ல, அதை நம்பி தான் கிடையாது, அது அவங்களுடைய விருப்பம் தான். போகிறது நல்லது தான். அது நீங்கள் எல்லாருமே நார்மலாக பார்த்தீங்கன்னா மணிலாம் மேட்ரே இல்லை. மணி ஏர்ன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நம்மளோட ரெஸ்பெக்டை எங்கேயுமே விட்டு கொடுத்துடக்கூடாது. அதான் ப்ரோ மெயின் நமக்கு. ஓகே ப்ரோ இப்போ வந்து இவங்க வந்து சில இடத்துல டாமினேட் பண்ண மாதிரி பேசியிருக்காங்க. ஆனால் அதே வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலை கெஸ்ட்டை வந்து டம்மி கெஸ்ட்டு, அதே மாதிரி ஸ்டார்டிங் சீசன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அறந்தாங்கி நிஷாவை வந்து நீ பண்ணுறதுல ஆங்கராக சொல்லி அவங்களும் சில கேலி கிண்டெல்லாம் பண்ணியிருக்காங்க. இவங்க பண்ணால் அது சிரிப்பாக எடுத்துக்கிறாங்க, பட் இப்போ இவங்க பண்ணியிருந்தா அது வந்து தப்பாக போட்டுகிட்டே இருக்குது. அதை பற்றி நான் நினைக்கிறீங்க? அவங்களும் அது மாதிரி நிறைய கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரோ அது ஷோக்கான ஃபன் தான். ஸோ ஆனால் அவங்க எல்லா இதுலேயுமே அப்படி பண்ண மாட்டாங்க. ப்ரொடக்ஷன் சப்போர்ட் இல்லாமல் நடந்திருக்காங்க எனக்கு நினைக்கிறேன். அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் உள்ளே இருக்க மேனேஜ்மெண்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே இதை பண்ணி தான் அவங்கள வெளியே அமைச்சிருக்காங்கன்ற மாதிரி பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ உங்களோட சப்போர்ட் யாருக்கு? நம்ம மணிமேகலை தான் ப்ரோ. ஓகே ஸோ இவங்க சீனியர் ஆங்கர்ன்றனால எல்லா ஷோலையும் இவங்களே போகிறது கரெக்டா? அது எப்படி பார்க்குறீங்க? தப்பு தான். நீங்கள் பார்த்து வரைக்கும் இந்த விஷயத்தை விட்டு கொடுக்கலாம்னு நினைக்கிறப்ப நீங்கள் பழகி இருக்கீங்க, பார்த்துருக்கேன்னு சொல்கிறீங்க. அவங்க டாமினேட் பண்ணுற கேரக்டரா இல்லை நான் விட மாட்டேன் எல்லா ஷோ நான் தான் பண்ணுவேன்னு பண்ணுறாங்களா பிரியங்கா?
நான் ஒன்று மட்டும் சொல்லிடுறேன் எப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் டிவியில் நான் தான் ப்ளஸ்ஸாக தெரியுதுன்னா எல்லாரும் ஆசைப்படுவாங்க, படாமலாம் இருக்க மாட்டாங்க. அது அவங்க சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்கன்னு தெரியாது. நானுமே இல்லை 10 ஷோலி நான் தான் ப்ளஸ்ன்னா நான் ஆசைப்படுவேன். 10 ஷோவுக்கும் நான் தானே கெத்தாக தெரியணுன்ட்டு. அது எப்படின்னு சொல்ல நான் ஒரு ஆன்சர் சொல்லிட்டேன், நீங்களாம் புரிஞ்சுங்க, அவ்வளோதான். அவங்களோட டிஆர்பிக்காண்டி நிறைய ஏற்றுவாங்க, அவங்க காசுக்காண்டியும் நிறைய சம்பாதிப்பாங்க. ஸோ அதை வச்சுக்கிட்டு இது வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க இடத்துலேருந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும் இந்த அளவுக்கு. ஏன்னா வந்து ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கட்டும் சரி, ஒரு சாதா மனுஷனாக இருக்கட்டும், ஒரு லெவலுக்கு வளர்ந்து வரதுங்கிறது, அது ஒரு பொண்ணாக இருந்து வளர்ந்து வரதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது நான் வந்து அதே மாதிரி நான் பொண்ணுங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். மேல் அண்ட் ஃபீமேல் போத் ஜெண்டர்ஸ் ஆர் ஈக்குவல்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு தான் இங்கே வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்குங்கிற பட்சத்தில் ஒருத்தவங்க பாயிண்ட் ஆஃப் சைடை கேட்டுட்டு நம்ம இன்னொருத்தவங்களை டிஸ்கிரிமினேட் பண்ணுறது வந்து இட்ஸ் டெஃபினெட்லி a wrong thing. ஸோ ஆக்சுவலி அது தப்பு தான். ஏன்னா நம்ம மணிமேகலை வந்து கிளாரிஃபை பண்ணிட்டாங்க, ஆனால் பிரியங்கா சைட்லேருந்து எந்த கிளாரிஃபையும் இல்லை. ஸோ எது கரெக்டு எது தப்புன்னு அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும், அவங்கள சுற்றி இருக்கவங்களுக்கு தெரியும். நம்ம தேர்ட் பர்சனாக நமக்கு தெரியாது. 2 சைடுமே பார்த்தா தான் அந்த ஜஸ்டிஸ் வந்து நீதி வந்து ஒரு ஈக்குவாலிட்டியாக இருக்கும்.